சமுதாயத்திட நிலைமையை பாருங்க. 23 வயசு இருக்கக்கூடிய அழகான ஒரு தங்கச்சி ஒருத்தவங்க, அழகான பெண் ஒருத்தவங்க நேத்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அந்த பெண் மட்டும் இல்லை, அந்த பெண்ணினுடைய கணவர், 24 வயசு இருக்கக்கூடிய கணவரும் சேர்ந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. என்ன நடந்திருக்குண்டா, இவங்க 2 பேரும் நேத்து புத்தளத்துல சிலா வீதியால அவங்களோட கார்ல அழகா நல்ல ஜாலியா நல்ல ஃபன்னா போயிருக்கிறாங்க. போகும்போது அந்த வீதியில போலீஸ் மறிச்சு இவங்களோட காரை மறிச்சு சோதனை செஞ்சிருக்கிறாங்க. அப்ப இவங்க ஏன் காரை சோதனை செய்றீங்க, ஜாலியா எதுவுமே தெரியாதது மாதிரி இருந்திருக்காங்க. ஆனா அவங்களோட காரை சோதனை செய்ததுல என்ன தெரியுமா கிடைச்சிருக்கு? ஒரு கொஞ்ச நஞ்சம் இல்லை, 1 கிலோ 2 கிலோ இல்லை, 17 கிலோவுக்கும் அதிகமான கஞ்சான்ற ஒரு மோசமான போதைப் பொருள் அவங்களோட காருள்ளுக்கு இருந்து கைப்பற்றப்பட்டிருக்கு. இவங்க அதுக்கும் இவங்களுக்கும் தெரியாதது போல, எதுவும் சம்பந்தமே இல்லாதது போல ரியாக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கு சம்பந்தம் இருக்கோ இல்லையோ, காருள்ளுக்கு இருந்தா இவங்க தான் பொறுப்பெடுத்தாகணும். ஆக மொத்தத்துல விசாரணையெல்லாம் செய்து அந்த விசாரணை போகுது. இவங்க 2 பேரையும் கைது பண்ணிட்டாங்க. இதுல இருந்து என்ன தெரிய வந்திருக்குண்டா, இவங்க 2 நபர்களும் இப்ப சமீபத்துல தான் திருமணம் பண்ணி இருக்கிறாங்க. இவங்க இந்த போதைப் பொருள், மோசமான போதைப் பொருளை இங்க இருந்து அங்க கொண்டு போறது, அங்க இருந்து இங்க கொண்டு வர்றது. இவங்க நல்லா பார்க்க ஸ்மார்ட்டா, வெள்ளையும் சொல்லையுமா அழகாவும் இருக்கிறாங்க. பெரிய ஆடம்பரமான கார் வேறு, சொகுசு வாகனங்கள், ஆக்கள் பார்க்க நல்ல காசுக்கார ஆக்கள் மாதிரி கூட இருக்காங்க. இப்ப யாருக்கும் சந்தேகம் வராது, போதைப் பொருள் கடத்துறாங்க. எப்படியோ ஏதோ யாரோ ஒரு கருப்பாடு இவங்களுக்குள்ள இருந்து போட்டு கொடுத்தனால ஆக்கள் சிக்கப்பட்டுட்டாங்க. அப்படித்தான் நான் நினைக்கிறேன். சும்மா போலீஸ் சோதனை செய்தெல்லாம் கண்டுபிடிக்கிறதெல்லாம் சும்மா லேசுப்பட்ட விஷயம் இல்லை. அப்படி நிறுத்தினாங்கண்டா லைசன்ஸ் இருக்கா, இன்சூரன்ஸ் இருக்குதா, இதெல்லாம் பார்த்து போட்டு விட்டுருவாங்க. காரெல்லாம் சோதனை செய்யறாங்கடா கரெக்டா யாரோ ஒருத்தவங்க போட்டு கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கு சமுதாயத்துல நிறைய பெண்கள் கூட கஞ்சா விற்கிறது, கசிப்பு விற்கிறது, ஐஸ் விற்கிறது, குடும்பமா சேர்ந்து விற்கிறது, இது போல நிறைய தொழில்களை இந்த தொழிலை செய்யறத பார்க்க கிடைக்குது. சீக்கிரமா நல்ல தொழில் செய்து கஷ்டப்பட்டு உண்மையாவும் நேர்மையாவும் திறமையின் அடிப்படையில முன்னுக்கு வரவங்க, அவங்கள நான் குறை சொல்லல, அவங்கள நாங்க பொறாமை இல்லாத இது சொல்லவும் கூடாது. ஆனா இன்னைக்கு சமுதாயத்துல காசு தேவைன்றதுக்காக, காசு வருதுன்றதுக்காக பிள்ளைகள் எதிர்காலம், அவங்களோட மானம் மரியாதை அதெல்லாம் யோசிக்கிற இல்லை. இன்றைக்கு நிறைய பேர் போதைப் பொருளை வித்து ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்றதுக்கு நிறைய விஷயங்கள் செய்யறது எல்லா இடங்கள்லையும் பார்க்க கிடைக்குது. நான் ஒன்றே தான் சொல்லுவேன், நீங்க நம்புற இறைவனுக்கு பயந்து வாழுங்க. அந்த வாழ்க்கை, அந்த பாதை மோசமானது. இன்றைக்கு இவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க. இவங்கள ஊர்ல யாராவது மதிப்பாங்களா? அப்படியே இவங்க வெளியே வந்தா கூட என்ன வாழ்க்கை இது? ஜெயிலுக்கெல்லாம் போய் இருக்க முடியுமா? ஜெயிலுக்கெல்லாம் இவ்வளவு மோசமான வாழ்க்கை. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கும் பின்னேறம் 2 நபர்கள் இந்த சினிமா படத்துல பைக்ல வாரது போல இந்த துப்பாக்கியால சுட்டு போட்டு தப்பிச்சு போவாங்க. அதே போல இன்றைக்கு பின்னேறம் 2 நபர்கள் பைக்ல பயமே இல்லாம துப்பாக்கியால ஒரு வயது போன அக்கா ஒருத்தவங்களை சுட்டு போட்டு தப்பி ஓடுறாங்க. அந்த துப்பாக்கி சூட்டு கிழக்காக அந்த வயது போன அக்காவை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க. ஆனா அவங்க இறந்து போயிட்டாங்க. அதை பார்க்கும்போது நமக்கே அவ்வளவு பயமா இருக்கு, பார்க்குறவங்களுக்கே பயமா இருக்கு. செய்யறவங்களுக்கு பயம் இருக்காதா? பிடிபட்டா ஜெயில் வாழ்க்கை, சில நேரம் போலீஸ்ட பிடிபட்டா அடிப்பாங்க. ஏகப்பட்ட விஷயம் யோசிக்கணுமா, யோசிக்க கூடாதா? ஆனா பயம் இல்லாம செய்யறாங்க. சரி, ஏன்னு இந்த அக்காவங்க துப்பாக்கியால சுட்டு கொண்டிருக்காங்க. என்ன பிரச்சனை? இந்த அக்காவுக்கும் இவங்களுக்கு என்ன சம்பந்தம் என்று பார்க்க போனா, இந்த இறந்து போன அக்கா இருக்கிறாங்க, இந்த அக்காவினுடைய மகன் இந்த உலக பாதாள குழுக்கள் என்று சொல்ற பெரிய பெரிய தாதாக்கள், அவங்களோட சேர்ந்து ஒரு நபரா. அவர் சில மாசத்துக்கு முதல் இந்தோனேசியா நாட்டிலிருந்து கைது செய்யப்பட்டு இலங்கை நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டு விளக்கமறியல்ல, சிறைச்சாலையில விளக்கமறியல்ல இருக்கிற ஒரு மோசமான குற்றவாளி தான் இந்த இறந்து போன தாயினுடைய மகன்ன்றது விசாரணையில போலீஸ் தரப்புல லேசா விஷயமெல்லாம் அங்கங்க இப்ப கசிஞ்சிருக்குது. இந்த இறந்து போன பெண்ணும் இந்த பாதாள குழுக்கள் மோசமான குற்றங்கள்ல லேசா இவங்களுக்கும் கனெக்ஷன் இருக்குன்றலாம் நிறைய விஷயம் கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்களை பார்க்க கிடைக்குது. ரொம்ப கவனமா இருங்க சொந்தங்களே. ஆனா அந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் யாரா இருந்தாலும், அது பாதாள குழுக்களோ நல்ல குழுக்களோ பக்கத்து வீட்டு குழுக்களோ எந்த குழுவா இருந்தாலும்
சும்மா பப்ளிக்ல சுட்டுட்டு போற மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி அவங்க மோசமான குற்றவாளிகளாக இருந்தா போலீஸ் அரசாங்கம் சரியான முறையில் அவங்களை கைது பண்ணி சிறைச்சாலை உள்ளுக்கு போடுற அளவுக்கு நடவடிக்கை எடுக்கணும். பொதுமக்களுக்குள்ள அந்த பட்டத்துல சினிமால பயங்காட்டுறது மாதிரி இது போல சம்பவங்களை நடக்கிறதுக்கு அரசாங்கம் அனுமதிக்க கூடாது. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, இதுக்கு பின்னுக்கு அரசாங்கம் இருக்குமோ? இது போல எனக்கு யோசிக்க தோணுது. ஏனென்றா ஒரு தடவை துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடந்தா ஓகேன்னு நாங்க சரி நினைக்கலாம், ஏதோ ஒன்று போலீஸால தடுக்க முடியல. 2 தடவை 3 தடவை 4 தடவை 5 தடவைண்டாலும் சரி ஓகே, என்னப்பா இவ்வளவு தடவைண்டாலும். இது 2 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு ஒருக்கா கொழும்புல அங்க இங்க இது போல நடந்து கொண்டே தான் இருக்கு. பெரிய டவுட் ஒன்று இருக்கு. எனக்கு தெரிஞ்சதுக்கு பின்னுக்கு அரசாங்கம் இருக்குன்ற ஒரு டவுட்டும் எனக்கு இருக்கு. இந்த சம்பவம் இன்றைக்கு மித்தனியல, இலங்கை நாட்டுல மித்தனி என்று சொல்ற ஒரு இடத்துல தான் இந்த சம்பவம், துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடந்திருக்கு. இவங்க நல்லா சிரிச்சு கொண்டு போலீஸோட எங்க போறாங்க யாருன்னு யோசிப்பீங்க. நான் உடனே பார்த்தோன்னே என்னன்னு பார்த்தா இவங்க கிட்டத்தட்ட 200 நாட்களுக்கு அதிகமா விசாரணையில் இருக்கிற ஆக்கள் இவங்க. ஏன் என்ன விசாரணைண்டா, இந்த சில வருஷத்துக்கு முதல் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் ஞாபகம் இருக்கு தானே, அந்த குண்டு தாக்குதல்ல சம்பந்தப்பட்ட ஆக்கள் தான் இவங்க. இவங்களை கிட்டத்தட்ட 200 நாட்களுக்கும் அதிகமா விசாரணை நடந்திருக்கு. கிட்டத்தட்ட இவங்களோட விசாரணை முடிஞ்சு இவங்களுக்கு தீர்ப்பு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் மீதி இருக்கு. கொழும்பு மேல் நீதிமன்றத்துல தான் இவங்களோட விசாரணை நடந்திருக்கு. சில ஆக்கள் என்ன சொல்றாங்கடா, இவங்களுக்கு பாரதூரமான மரண தண்டனை கிடைக்க போது, அது தெரியாம இவங்க சிரிச்சு கொண்டு இருக்காங்க இது போல சொல்றாங்க. சில ஆக்கள் சொல்றாங்க இவங்களுக்கு நிரபராதி என்று இவங்களை விடுதலை செய்ய போறாங்க, அதனாலதான் இவங்க சிரிச்சு கொண்டிருக்காங்க, இவங்க பாரதூரமான குற்றவாளிகள் இல்லை, இவங்களுக்கு நிரூபிக்கப்படல, இவங்க குற்றவாளிகள் என்று நிரூபிக்கப்படல இது போல சொல்றாங்க. இன்னும் சில இதுல குழப்பமான பதிவுகள் என்னன்னா, குற்றவாளி இல்லாம இவங்க குற்றம் செய்யாம தான் இவ்வளவு நாளா இவங்களை வச்சு விசாரணை செய்து கொண்டிருக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் போகுது. உண்மையா நீங்க என்ன நினைக்கிறீங்க சொன்னாங்களே, இதுல மௌலவி உட்பட கிட்டத்தட்ட 24 நபர்களுக்கு 200 நாட்களுக்கு அதிகமா விசாரணை நடந்திருக்குது. உண்மையா இவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்க போகுது? இன்னும் சில நாட்கள்ல இவங்களுக்கான தீர்ப்பு கொழும்பு மேல் நீதிமன்றத்துல வழங்கப்படும் என்ற விஷயத்தை பார்க்க கிடைக்குது. ஆனா யாரா இருந்தாலும், நல்லவங்களோ கெட்டவங்களோ மோசமானவங்களோ ஆண்களோ பெண்களோ யாராக இருந்தாலும், ஒரு குற்றங்கள் செய்து இந்த மரண தண்டனை என்ற தீர்ப்பு வழங்கும் போது அவங்களோட மனசு எப்படி இருக்கும்? அந்த நேரத்துல நான் நினைக்கிறேன் அவங்க யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா மரண தண்டனை இலங்கை நாட்டுல நிறைவேற்றப்படுமாக இருந்தா அந்த தண்டனை வழங்கும் போது ஈரக்குலையெல்லாம் நடுங்கி போகும். ஆனா இப்ப கொஞ்சம் அந்த பயம் இவங்களுக்கு குறைவா இருக்கும். பெருசா போட்டு அலட்டி கொள்ள மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் மரண தண்டனை கொடுத்தா கூட. ஏனென்றா மரண தண்டனை கொடுத்தாலும் இலங்கை நாட்டுல அவங்க சிறைச்சாலை உள்ளுக்கு போய் இருக்கதான் போறாங்க. மரண தண்டனையை தூக்கு தண்டனையை நிறைவேற்ற போறதில்ல, அதனால கொஞ்சம் பயம் குறைவா இருக்கும். ஆனா மரண தண்டனை தீர்ப்பு வழங்கி மரண தண்டனை இலங்கை நாட்டுல நிறைவேற்றப்படும், ஒரு கிழமையிலேயோ ஒரு மாதத்திலேயோ நிறைவேற்றப்படுமாக இருந்தா அந்த நிமிஷத்துல சும்மா பயந்து நடுங்கி ஈரக்குலையெல்லாம் நடுங்கி போயிடும் என்று நினைக்கிறேன். இப்படி முக்கியமான 3 விஷயங்கள் இன்றைக்கு இலங்கை நாட்டில் பார்க்க கிடைச்சது. நீங்க உங்களோட குடும்பத்தோட பிள்ளைகளோட சந்தோஷ மகிழ்ச்சியா இந்த உலகத்துல இந்த நாட்டில் இந்த பூமியில வாழணும் என்று நான் கடவுளை வேண்டிக் கொள்றேன். அதே போல நீங்களும் எனக்காக கடவுளை வேண்டிக் கொள்ளுங்க. குட் நைட் சொந்தங்களே, ஸ்வீட் ட்ரீம்ஸ், சேர்ஸ், பை.